ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 11 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் 34. பவித்ரா சக்ஷுஷா தேவா சுச்சிர் இந்திரோ பவிஷ்யதி அக்னிர் பாஹு சுச்சி கத்தோ மாகாத்யாஸ் தபஸ்வினக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பவித்ரா பவித்ரர்கள், சக்ஷுஷா சாக்ஷுஷர்கள், தேவா தேவர்கள், சுச்சி சுச்சி, இந்திர ஸ்வர்கராஜன், பவிஷ்யதி ஆவார், அக்னி அக்னி, பாஹு பாஹு, சுச்சி சுச்சி சுத்த சுத்த சுத்தர், மாகத மாகத, ஆத்யா முதலான, தபஸ்வின ரிஷிகள். டிரான்ஸ்லேஷன். பவித்ரர்களும் சாக்ஷுஷர்களும் தேவர்களுக்கிடையில் இருப்பார்கள். சுச்சி ஸ்வர்கராஜனான இந்திரனாக இருப்பார். பெரும் தபஸ்விகளான அக்னி, பாகு, சுச்சி, சுத்தர், மாகதர் ஆகியோரும் மற்றவர்களும் 7 ரிஷிகளாக இருப்பார்கள். பதம் 35. சத்ராயணஷ்யதனயோ பிருஹத் பானுஸ்ததாஹரி விதானாயாம் மகாராஜ கிரியா தந்தூன் விதாயிதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சத்ராயணஷ்ய சத்ராயணரின் தனய மகன், பிருஹத்பானு பிருஹத்பானு, ததா சமயம், ஹரி பரமபுருஷ பகவான், விதானாயாம் விதானாவின் கருவில், மகாராஜ ராஜனே, கிரியா தந்தூன் அனைத்து ஆன்மீக செயல்களையும், விதாயிதா நிறைவேற்றுவார். டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, 14வது மன்வந்தரத்தில் பரமபுருஷ பகவான் விதானாவின் கருவில் தோன்றுவார். மேலும் சத்ராயணர் என்பது அவரது தந்தையின் பெயராக இருக்கும். இந்த அவதாரம் பிருஹத்பானு என்று போற்றப்படுவார். அவர் ஆன்மீக செயல்களை கவனித்து நடத்துவார். பதம் 36. ராஜம்ச்சதுர்ச்ச ஏதானி த்ரிகாலா அனுகதானி தே புரோக்தானி ஏபிர்மித கல்போ யுக சாஹஸ்ர பர்யய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ராஜன் ராஜனே, சதுர்தச 14, ஏத்தானி இவ்வெல்லா, திரிகால 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், அனுகதானி மூடி, தே உம்மிடம், புரோக்தானி விளக்கினேன், ஏபி இவற்றால், மித மதிப்பிடப்படுகிறது, கல்ப பிரம்மாவின் ஒரு நாள், யுக சகஸ்ர 1000 சதுர்யுகங்களை பர்யய கொண்டுள்ளது. டிரான்ஸ்லேஷன். ராஜனே, கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களில் தோன்றும் 14 மனுக்களை பற்றி இப்போது நான் உமக்கு விளக்கினேன். இந்த மனுக்களின் மொத்த ஆட்சிக்காலம் 1000 சதுர்யுகங்களாகும். இது ஒரு கல்பம் அல்லது பிரம்மதேவரின் ஒரு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 13 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் 34, 35, 36 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் ஸ்கந்தத்தின் எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பை கொண்ட 13ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.